ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜென்கின்ஸ் மல்டி பிரான்ச் பைப்லைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜென்கின்ஸ் மல்டி பிரான்ச் பைப்லைன் டுட்டோரியலில் ஒரு டெமோ அப்ளிகேஷன் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் ஒரு ஜென்கின்ஸ் மல்டி பிரான்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெபாசிட்டரியில் மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கணும். அப்போ தான் உங்களால் மல்டிபிள் என்விரான்மெண்ட்டில் நம்ம டிப்ளாய் பண்ண முடியும். ஸோ அதுக்காக ஜென்கின்ஸோட பேசிக் நாலேஜ், ஜென்கின்ஸ் ஃபைல் எப்படி ரைட் பண்ணுறது, ஜென்கின்ஸ் ஃபைலை எப்படி பில்ட் பண்ணுறது, அண்ட் ஒரு டாக்கர் மாதிரியான என்விரான்மெண்ட்டில் எப்படி டிப்ளாய் பண்ணுறது. ஸோ இதுக்கு ரிலேட்டடான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு செல்வா டெக் அண்ட் ஐடியாஸ். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இன்கேஸ் நீங்கள் லேர்னிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அண்ட் உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஜென்கின்ஸ் மல்டி பிரான்ச் பைப்லைன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பொதுவாக ஜென்கின்ஸில் பைப்லைன் அப்படின்ற ஒரு ஜாப் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஒரே ஒரு சிங்கிள் பைப்லைன் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி நம்ம கிரியேட் பண்ண ஒரு ஜென்கின்ஸ் பைப்லைன் ஜாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ இதுல சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட்ல ஆப்வியஸ்லி நம்மளோட ரெபாசிட்டரி கொடுப்போம். ஸோ அந்த ரெபாசிட்டரியில பிரான்ச் அப்படின்ற ஃபீல்டுல ஒரு பிரான்ச் நேம் கொடுக்க முடியும், இல்லைன்னா ஸ்டார் அப்படின்றது நம்ம கொடுக்கலாம். பட் இங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரு சிங்கிள் ஜென்கின்ஸ் ஃபைல எல்லா பிரான்ச்லயும் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு என்விரான்மெண்ட் இருக்கு. இதுல ஒரு ஜென்கின்ஸ் ஃபைல நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும். டெவலப்மெண்ட்ல எல்லா ஸ்டேஜஸும் தேவைப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள், வெறும் பில்டு மட்டும் தான் தேவைப்படும், டிப்ளாய்மெண்ட் தேவைப்படாது. அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் நமக்கு வேணும் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல ஒவ்வொரு என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால டிஃப்ரெண்ட் ஜென்கின்ஸ் ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ ஒவ்வொரு பிரான்ச்லையும் ஒரு ஜென்கின்ஸ் ஃபைல், எந்தெந்த பிரான்ச்ல நமக்கு பில்டு தேவைப்படுதோ அந்தந்த பிரான்ச்ல எல்லாம் நம்ம ஜென்கின்ஸ் ஃபைல் வைப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம ஜென்கின்ஸ் ஃபைலை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அப்போ ஒரு சிங்கிள் ரெபாசிட்டரியில மல்டிபிள் பிரான்ச்சஸ் யூஸ் பண்றதுனால தான் இது மல்டி பிரான்ச் பைப்லைன். ஸோ இந்த மல்டி பிரான்ச் பைப்லைனுக்காக நான் ஒரு ரெபாசிட்டரி வச்சிருக்கேன் GitHubல. ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம டெமோ பார்க்க போறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஆப் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன். ஸோ இதுல ஜென்கின்ஸ் ஃபைல் ஆல்ரெடி பை டிஃபால்ட்டா நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். அண்ட் இதுல டாக்கர் ஃபைல் வச்சிருக்கேன். ஏன்னா பிகாஸ் இது வந்து நான் டாக்கரைஸ்ட் என்விரான்மெண்ட்ல தான் நான் வந்து பில்ட் அண்ட் டிப்ளாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுல பிரான்ச் பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு மாஸ்டர் அப்படின்ற ஒரே ஒரு பிரான்ச் மட்டும் தான் இருக்கு. ஃப்ரெஷ்ஷா கிரியேட் பண்ண ஒரு சோர்ஸ் கோட் ரெபாசிட்டரி. இதுல இனிமேல் தான் நான் வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ண போறேன், அந்த வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்றது மாதிரி. ஓகே, ஸோ இப்போதைக்கு என்னுடைய கோட்ஸ் எல்லாமே இந்த மாஸ்டர் பிரான்ச் தான் இருக்கு. பஸ் ஆப் அப்படின்றது டைரக்ட்லி என்னுடைய சோர்ஸ் கோட் எல்லாமே இருக்கு. அதை தாண்டி நமக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபைல்ஸ், ஜென்கின்ஸ் ஃபைல் இருக்கு, டாக்கர் பில்ட் ஸ்கிரிப்ட் இருக்கு, டாக்கர் டிப்ளாய்மெண்ட்டுக்கான ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபைல்ஸுமே நம்ம இந்த பேரண்ட் டைரக்ட்ல போட்டு வச்சிருக்கோம். எந்த பிரான்ச்ல அப்படின்னா மாஸ்டர் பிரான்ச்ல. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு சர்வர்ல லாகின் பண்ணி இந்த ரெபாசிட்டரியை நான் ஆல்ரெடி செக் அவுட் பண்ணி நான் வச்சிருக்கிறேன். இப்போ நான் மாஸ்டர் பிரான்ச்ல தான் இருக்கிறேன். ஸோ எல்எஸ் போட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாமே இங்க காட்டுது. இப்போ இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஜஸ்ட் நம்ம கோ த்ரூ பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த பஸ் ஆப் இந்த டைரக்ட்ல தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய Node.js அப்ளிகேஷனுக்கு தேவையான எல்லா கோடிங் எல்லாமே இந்த இதெல்லாம் இருக்கு. இந்த அப்ளிகேஷன் வந்து நான் டாக்கர்ல தான் பில்ட் பண்றேன். ஸோ டாக்கர் பில்ட் பண்றதுக்கான டாக்கர் ஃபைல் ஆல்ரெடி இருக்கு. ஸோ இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ பேசிக் ஒரு டாக்கர் இமேஜ் பில்ட் பண்றதுக்கான ரெக்வயர்ட் ஃபீல்ட்ஸ் எல்லாமே நான் இதில் போட்டு வச்சிருப்பேன். இதில் பேஸ் இமேஜ் பில்ட் பண்ணி என்னுடைய டைரக்டரி காப்பி பண்ணிட்டு தென் அந்த Node.js அப்ளிகேஷனை ரன் பண்ணுது. ஸோ இது வந்து டாக்கர் பில்ட் டாட் எஸ்ஹெச் அப்படின்ற ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன். சிம்பிளா என்ன அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நான் போயிட்டு சூடோ டாக்கர் பில்ட் அப்படின்ற மாதிரி கமாண்ட் யூஸ் பண்றதுனால சின்டாக்ஸ் எரர்ஸ் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதனால இது எல்லாமே நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பில்ட் ஸ்கிரிப்ட்ல ஆல்ரெடி கமாண்ட்ஸை நான் போட்டு வச்சிருக்கிறேன். ஸோ இந்த பில்ட் ஸ்கிரிப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இமேஜ் பில்ட் பண்றதுக்கும் நான் கமாண்ட் போட்டிருக்கேன், புஷ் பண்றதுக்கும் போட்டிருக்கேன். இந்த ரெண்டு இடத்துலயுமே நம்ம இமேஜ் டேக் நம்ம மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை வெர்ஷன் அப்படின்ட்டு ஒரு வேரியபிளா டிஃபைன் பண்ணிருக்கேன். ஸோ பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் டிப்ளாய்மெண்ட் பண்ணுவோம். ஸோ டிப்ளாய்மெண்ட்டுக்கும் நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கிறேன். ஸோ டிப்ளாய்மெண்ட் எங்க பண்ணணும் அப்படின்னா கண்டெய்னர் இருக்கு அப்படின்னா அந்த கண்டெய்னர் ஸ்டாப் பண்ணணும், தென் அந்த இமேஜை புல் பண்ணி டிப்ளாய் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்காக இந்த ஸ்கிரிப்ட் சிம்பிளா நான் எழுதியிருக்கிறேன். ஸோ வெர்ஷன் ஈக்குவல் டு டெவலப்மெண்ட் அப்படின்னும் என்விரான்மெண்ட் எந்த என்விரான்மெண்ட்டை டிப்ளாய் பண்ணணும் அப்படிங்கிறது வேரியபிளா கொடுத்துட்டேன். ஸோ இந்த வேரியபிள்ஸை அந்தந்த கமெண்ட்ஸ்ல நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைல்ஸ் எல்லாமே GitHubல இருக்கு, ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து டாக்கர் ரிலேட்டட் ஃபைல்ஸ், டாக்கர் இமேஜ் பில்ட் பண்றதுக்கு அண்ட் டிப்ளாய் பண்றது. ரைட். ஸோ இப்போ ஜென்கின்ஸ் டாபிக் உள்ள வந்தோம் அப்படின்னா ஜென்கின்ஸ் ஃபைல், ஜென்கின்ஸ் பைப்லைன் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ இந்த பைப்லைன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பைப்லைன் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஏஜென்ட் வந்து எனி ஸ்டேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டாக்கர் பில்ட் அண்ட் டிப்ளாய் என்விரான்மெண்ட். இந்த ரெண்டே ஸ்டேஜஸ் தான் நான் யூஸ் பண்றேன். ஓகே, ஏன் அப்படின்னா செக் அவுட் அப்படிங்கிறது நான் ஜென்கின்ஸ் ஜாப்லயே நான் செக் அவுட் பண்ணிடுவேன்.
ஸோ அதனால இந்த எஸ்சிஎம் செக் அவுட் அப்படின்ற மாதிரி ஸ்டேஜஸ்லாம் எனக்கு அடிஷனல் தேவைப்படாது. ஸோ அதனால வெறும் பில்ட் அண்ட் டிப்ளாய் அப்படின்ற 2 ஸ்டேஜில் நான் இந்த பைப்லைனை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இருக்கிற பிரான்ச் வந்து மாஸ்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு 2 என்விரான்மெண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டெடிகேட்டடாக பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இங்கே நான் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்ற 2 சினாரியோ நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த மாஸ்டர் பிரான்ச் வந்து டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு பிரான்ச் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிட் செக் அவுட் -b டெவலப்மெண்ட் போட்டு கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் இருக்கிற பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் தான். ஸோ அப்போ டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த வேரியபிள்ஸ் உங்களுடைய கோடிங்ஸ் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த டெவலப்மெண்ட் பிரான்ச் நான் செக் அவுட் பண்ணி ஒரு டாக்கர் இமேஜ் பில்ட் பண்ணுறேன் அப்படின்னா டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக தான் எனக்கு டாக்கர் இமேஜ் பில்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்கிரிப்ட் வச்சிருக்கிறோம். ஸோ அதனால இந்த டாக்கர் பில்ட் ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி இதில் டெவலப்மெண்ட் தான் இருக்கு. இன்கேஸ் நான் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது இதை நான் ப்ரொடக்ஷன் சேஞ்ச் பண்ணுவேன். அப்போதான் அந்த பிரான்ச் செக் அவுட் பண்ணி நான் ஸ்கிரிப்டை பில்ட் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் அப்படின்ட்டு பில்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நீங்க பண்றீங்க அப்படின்னா பிளானிங் ஃபேஸ்லேயே இது எல்லாமே நம்ம டிசைன் பண்ணி வச்சுக்கணும் ப்ராப்பரா. ஸோ இப்போ டிப்ளாய் ஸ்கிரிப்ட்லையும் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் வந்து டெவலப்மெண்ட் தான் இருக்கு, என்விரான்மெண்ட் டெவலப்மெண்ட் தான் இருக்கு. ஸோ என்னோட கண்டெய்னர் லான்ச் ஆகும்போதும் என் டெவலப்மெண்ட் அப்படின்ற நேம்ல தான் லான்ச் ஆகும். ஸோ அதெல்லாம் எனக்கு ஃபீல் பண்றது ஸ்டார்ட் பண்றது எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டெவலப்மெண்ட் அப்படின்ற பிரான்ச் கிரியேட் பண்ணிருந்தோம். சேஞ்சஸ் எல்லாமே ஆல்ரெடி இருக்கிறதுனால இதை நான் கமிட் பண்ணி புஷ் பண்ணிடுறேன். இப்போ என்னுடைய கிட்டப்ல போயிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு பிரான்ச் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டுக்காக ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ ப்ரொடக்ஷனுக்காக ஒரு பிரான்ச் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ அகைன் நான் கிட் செக் அவுட் போட்டு ப்ரொடக்ஷன் பிரான்ச் நான் கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ நம்ம இருக்கிற பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்ல தான் இருக்கிறோம். ஸோ இப்போ டாக்கர் பில்ட் ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ரிலேட்டடான வேல்யூஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிடுவோம். வெர்ஷன் ஈக்குவல் டு ப்ரொடக்ஷனை சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ தட் இதில் செக் அவுட் பண்ணி நான் பில்ட் பண்ணும்போது இமேஜ் எப்படி டேக் ஆகும்னா ப்ரொடக்ஷன் அப்படின்ட்டு தான் டேக் ஆகும். டிப்ளாய் ஸ்கிரிப்டே ஓப்பன் பண்ணி வெர்ஷனில் ப்ரொடக்ஷன் கொடுத்துறேன், என்விரான்மெண்ட்ல ப்ரொடக்ஷன் கொடுத்துறேன். ஸோ ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் லான்ச் ஆகும்போது என்னோட கண்டெய்னருமே ப்ரொடக்ஷன் தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் ஓப்பன் ஆகும். பட் நீங்கள் இந்த கண்டெய்னர் போர்ட்டில் பார்த்தீங்கன்னா சேம் போர்ட் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால 9000 அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஸோ அப்போ 8000 அப்படின்ற கண்டெய்னர் வந்து டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டுக்காகவும் 9000 அப்படின்ற என்விரான்மெண்ட் என்னோட ப்ரொடக்ஷன் அக்சஸ் பண்ணுறதுக்காகவும் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு என்விரான்மெண்ட்டுக்கு தேவையான சேஞ்சஸ் எல்லாமே நம்ம அந்த பிரான்ச்சஸில் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ப்ரொடக்ஷன் பிரான்ச்சை வந்து நம்ம சேஞ்ச் கமிட் பண்ணிடலாம் அண்ட் புஷ் பண்ணிடலாம். இது ரிமோட் ரெபாசிட்டரி. ஓகே, இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துருங்க. ஸோ டெவலப்மெண்ட் பிரான்ச், ப்ரொடக்ஷன் பிரான்ச் ரெண்டுமே கிரியேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி மல்டிபிள் பிரான்ச்சஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஈவன் உங்களுடைய ஜென்கின்ஸ் ஃபைலையும் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் நீங்க ஆட் பண்ணி கூட கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ மல்டி பிரான்ச் பைப்லைன் ஜாப் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நியூ ஐட்டம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. ஆஸ் யூஷுவல் பஸ் ஆப் மல்டி பிரான்ச் பைப்லைன் அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ இதுல இந்த டைப் ஆஃப் ஜாப்ல வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பிரான்ச் பைப்லைன் வந்து நம்ம இப்போ செலக்ட் பண்ண போறோம். ஸோ ஒரு சிங்கிள் ரெபாசிட்டரியில மல்டிபிள் பிரான்ச்சஸை இது ஆட்டோமேட்டிக்காக டிரைவ் பண்ணி ஜென்கின்ஸ் ஃபைல் எந்தெந்த பிரான்ச்சஸ்ல இருக்கோ அதை பேஸ் பண்ணி உங்களுடைய பில்டு நடக்கும். ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதில் ஜென்ரலில் வந்து ஒரு டிஸ்பிளே நேம் சும்மா ஜென்ரலாக கொடுத்துருங்க. பிரான்ச் சோர்ஸ். ஸோ இந்த சோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சோர்ஸ் கோட் ரெபாசிட்டரி யூஆர்எல் கொடுக்கும். ஸோ இதில் நான் கிட்டப் செலக்ட் பண்ணிட்டு என்னோட கிட்டப் யூஆர்எலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கிரெடென்ஷியல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரெடென்ஷியல் இருந்துச்சு அப்படின்னா, கிரெடென்ஷியல் இல்லை அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிரெடென்ஷியல் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வேலிடேட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. உங்கள் கிரெடென்ஷியல் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா கனெக்ட் ஆகிடும். ஸோ நம்மளோட ரெபாசிட்டரி அக்சஸ் பண்ணுறதுல எந்த இஷ்யூ இல்லை. ஸோ இதில் பிஹேவியர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பைப்லைன் ஜாப் கிரியேட் பண்ணும்போது பிரான்ச் ஃபீல்டு அதுவே கேட்கும். அதில் பிரான்ச் நேம் நம்ம கொடுப்போம், இல்லைன்னா ஸ்டார்னு கொடுப்போம். பட் இங்கே பிஹேவியரில் பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ச் நேம் உங்கள்ட்ட கேட்காது, பிஹேவியரை தான் அது கேட்கும். எப்படி நம்ம வந்து பிரான்ச்சஸை டிஸ்கவர் பண்ணுவோம். 1000 பிரான்ச்சஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஜாப் போயிட்டு 1000 பிரான்ச்சஸையும் ஸ்கேன் பண்ணணும். திடீர்னு ஒரு பிரான்ச்சை நீங்க ஸ்கேனே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை எக்ஸ்க்ளூட்ல போடலாம். ஸோ இந்த மாதிரி பிஹேவியர் டிஸ்கவர் பண்றதுக்கான பிஹேவியர் ஆப்ஷன்ஸ் தான் இது.
ஸோ இதெல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கட்டும். நீங்கள் ஜஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே போயிட்டு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஸோ இதில் பில்ட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதில் தான் நம்ம ஜென்கின்ஸ் ஃபைல் நம்ம செலக்ட் பண்ணணும். இதில் பை ஜென்கின்ஸ் ஃபைல் தான் நம்ம வந்து இந்த டிஸ்கவர் பிரான்ச் பண்ண போகிறோம். அதே மாதிரி உங்கள் ஸ்கிரிப்ட் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டர் வேறு ஏதாவது ஃபோல்டர் இருக்குது அண்ட் வேறு ஃபைல் நேம் இருக்குன்னா அதை ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே ஸ்கேன் மல்டி பிரான்ச் பைப்லைன் ட்ரிகர்ஸ். ஸோ இதில் ஒரு டைம் இன்டர்வல் நம்ம கொடுத்துருவோம். 15 minutes ஆர் 1 day once இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 15 minutes நான் செலக்ட் பண்ணும்போது எவ்ரி 15 minutes போயிட்டு எல்லா பிரான்ச்சையும் ஸ்கேன் பண்ணி ஜென்கின்ஸ் ஃபைல் இருந்தால் மட்டும் பில்டு நடக்கும். ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஏன்னா மேனுவலாக தான் நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் இதை வந்து சேவ் பண்ணிடுங்க. நான் இதை இமிடியேட்டாக சேவ் பண்ண உடனே இந்த கான்ஃபிகரேஷன் என்ன பண்ணுதுன்னா ஸ்கேன் பண்ணுது. ஓகே, எங்கே ஸ்கேன் பண்ணுது? உங்களுடைய சோர்ஸ் கோட் ரெபாசிட்டியில் எல்லா பிரான்ச்சஸுமே செக் பண்ணுது. ரிமோட் பிரான்ச்சஸ் எடுத்து செக்கிங் பிரான்ச் மாஸ்டரில் செக் பண்ணுது. ஜென்கின்ஸ் ஃபைல் ஃபவுண்ட் அப்படின்ட்டு வந்துருச்சு. எந்தெந்த பிரான்ச்சஸ்ல ஜென்கின்ஸ் ஃபைல் இருக்கோ அந்த பிரான்ச்சஸை மட்டும்தான் இது வந்து பில்டுக்கு அலோவ் பண்ணும். அப்போ ஒரு ஜென்கின்ஸ் மல்டி பிரான்ச் பைப்லைன் ரன் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய மினிமம் ரெக்குவயர்மெண்ட்டே உங்களுடைய ஜென்கின்ஸ் ஃபைல் தான். இல்லைன்னா அந்த கிரைட்டேரியா மெட் ஆகாது அப்படின்றது எரர் வந்துடும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய அந்த ஜாப்ல போனீங்க அப்படின்னா உங்கள்ட்ட என்னென்ன பிரான்ச்சஸ் உங்களுக்கு டிஸ்கவர் ஆயிருக்கோ அது எல்லாமே இங்கே காட்டும். ஸோ இது வரைக்கும் ஒரு 3 பிரான்ச்சஸ் தான் உங்களுக்கு வந்து ஜென்கின்ஸ் ஃபைல் ஃபவுண்டா இருக்கிறதுனால இது எல்லாமே இங்கே லிஸ்ட் பண்ணுது. ஸோ இப்போ ஒரு பிரான்ச்சை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பில்டு இப்போ இது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கேன் பண்ணனால உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஒவ்வொரு பிரான்ச்லையும் அந்தந்த ஸ்டேஜஸ் ஜென்கின்ஸ் ஃபைலை பொறுத்து உங்களுக்கு பில்டு நடக்கிறனால கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ் நடக்குது. இப்போ நம்மளோட ஜென்கின்ஸ் ஃபைலில் பார்த்தீங்கன்னா செக் அவுட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் நான் ஆடே பண்ணல, பட் ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே நடக்குது. ஓகே, ஸோ இதான் நான் சொன்னேன், ஜென்கின்ஸ் மல்டி பிரான்ச் பைப்லைனில் செக் அவுட் அப்படிங்கிறது பை டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ இதே நீ கன்சோல் அவுட் போனீங்க அப்படின்னா இந்த பில்டோட கன்சோல் அவுட் போனீங்கன்னா இப்போ செக் அவுட் முடிஞ்சிருச்சு. இப்போ டாக்கர் பில்ட் ஸ்டேஜ் நடக்குது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா செக் அவுட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜென்கின்ஸ் ஃபைலில் இருக்கிற ஸ்டேஜை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா டாக்கர் பில்டு கொடுத்துருந்தோம், தென் நம்ம டாக்கர் டிப்ளாய் கொடுத்துருந்தோம். ஸோ இதை கன்சோல் அவுட் போனீங்கன்னா நீங்கள் கன்சோல் அவுட் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம கொடுத்துருந்த கமாண்ட்ஸ் தான் ஜென்கின்ஸ் ஃபைலில். ஸோ டிப்ளாயும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பிரான்ச்சில் இருந்து ஸ்கேன் பண்ணி ஜென்கின்ஸ் ஃபைலை ப்ராசஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதே மாதிரி ப்ரொடக்ஷன் பிரான்ச் இன்னும் போயிட்டு இருக்கு. இன்னும் அந்த இனிஷியல் ஸ்கேன் நடந்துட்டு தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ டெவலப்மெண்ட் ஆல்ரெடி முடிஞ்சிட்டு பில்ட் அண்ட் டிப்ளாய்மெண்ட் நடந்தனால நம்மளுடைய ஐபி அண்ட் போர்ட் நம்பர் 80,000 நம்ம கொடுத்துருந்தோம். நம்மளுடைய டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அக்சஸ் பண்ண முடியும். பட் ஸ்டில் 9,000 இன்னும் ரன் ஆகலை. இன்னும் ப்ரொடக்ஷன் டிப்ளாய்மெண்ட் நடக்கல. அதனால ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் அக்சஸ் பண்ண முடியாது. இதே நம்ம வந்து சர்வர்ல லாகின் பண்ணி டைரக்டா டாக்கர் பிஎஸ் போட்டு நம்ம கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கிற கண்டெய்னர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு டெவலப்மெண்ட் அப்படின்ற கண்டெய்னர் மட்டும் தான் டிப்ளோ ஆயிருக்கு பில்டு முடிஞ்சு. ஸோ ப்ரொடக்ஷனும் பில்டு முடிஞ்சு டிப்ளாய் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு புது கண்டெய்னர் லான்ச் ஆகிடும். இப்போ ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க வந்து ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ அகைன் நம்ம வந்து கான்ஃபிகர் போயிடலாம். இதே ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிகர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக வந்து போய் ரன் பண்ண மாட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்டர்வல் கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 minutes ஒன்ஸ் இல்லை ஒரு 30 minutes ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம கொடுத்துருவோம். ஸோ தட் ஒரு 500 பிரான்ச்சஸ் இருந்தாலுமே அதில் கீப் ஆன் உங்களுக்கு கோட் கமிட்ஸ் நடந்துகிட்டு இருக்குன்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பில்ட் ஆட்டோமேட்டிக்காகவே நடந்து டிப்ளாய்மெண்ட் வரைக்கும் இந்த ஒரு ஜாபே உங்களுக்கு பண்ணிடும். இப்போதைக்கு நான் 1 minute அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம கண்டெய்னர்ஸ் ரன்னிங் ஆகிட்டு இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ரெண்டுமே ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் 1 minute அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி 1 minute இப்போ வந்து சோர்ஸ் கோட் ரெபாசிட்டியில் போயிட்டு பிரான்ச்சஸ் எல்லாமே செக் பண்ணும். ஒன்லி இஃப் தெர் இஸ் எ சேஞ்ச், நியூ சேஞ்ச் இருந்தால் மட்டும்தான் அந்த பிரான்ச் பில்டு நடக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து மேனுவலாக ஒரு சேஞ்ச் கமிட் பண்ண போகிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மல்டி பிரான்ச் ஸ்கேனிங் நடக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ நான் டெவலப்மெண்ட் பிரான்ச்சை நான் வந்து செக் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டெவலப்மெண்ட் பிரான்ச் நான் ஒரு சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே, இந்த ஆட் இமெயில் ஹியர் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் ஃபோல்டர் இருக்கு இல்லையா? ஸோ இதை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் டெவலப்மெண்ட் பிரான்ச்சில் தான் இருக்கிறேன். ஸோ அந்த கோட் டைரக்டரி வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஆப் வெப் ஆப். ஸோ இதில்
அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறதுக்கான கோட் எங்கே இருக்குது அப்படின்னு தேடணும். ஸோ நான் grep போட்டு நான் தேடுறேன் எந்த ஃபைலில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ மெயின் bundle.js இந்த ஃபைலில் தான் இருக்குது. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் அந்த வேல்யூ நான் சர்ச் பண்ணிவிட்டு இதை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இது நம்மளோட டாஸ்க் டெவலப்மெண்ட் பிரான்ச்சில் ஒரு சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இமீடியட்டாகவே இது பில்ட் அண்ட் டிப்ளாய்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுது. சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டேட்டஸ் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் இருக்குது கிட்டில். இந்த சேஞ்சை நான் கமிட் பண்ணுறேன். கமிட் மெசேஜ் பிளேஸ் ஹோல்டர் அப்டேட்டட் அப்படின்னு கொடுத்துட்டு டெவலப்மெண்ட் பிரான்ச்சில் புஷ் பண்ணிடுறேன். புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ என்னோட டெவலப்மெண்ட் பிரான்ச்சில் வந்து நம்பர் ஆஃப் ஜாப் ஐடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜாப் தான் நடந்திருக்கு. ஸோ ஸ்கேனிங் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பார்க்கணும். இந்த ஸ்கேன் ரெப்பாசிட் லாக்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணாலே உங்களால் பார்க்க முடியும். ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே இங்கே காட்டும். 10/8 இது வந்து லாஸ்ட்டாக ரன் ஆகிருக்கு. இது எந்த நியூ சேஞ்சஸும் இது ஃபைண்ட் அவுட் பண்ணல. ஓகே, ஸோ இப்போ இந்த சேஞ்சை நான் புஷ் பண்ணிட்டேன். நம்ம இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா 1 minute கொடுத்துருந்தோம். அந்த லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 10/9 அகைன் ரன் ஆகிட்டு இருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பிரான்ச் இண்டெக்ஸிங். ஸோ இதில் மாஸ்டரில் நோ சேஞ்சஸ் டிடெக்டட், டெவலப்மெண்ட்டில் சேஞ்சஸ் டிடெக்டட். ஸோ அப்போ இந்த 3 பிரான்ச்சில் வெறும் டெவலப்மெண்ட் பிரான்ச் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு பில்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த டெவலப் பிரான்ச்சில் செகண்ட் பில்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இதோட கன்சோல் அவுட்புட் போனீங்க, ஸோ செக் அவுட் நடக்குது. இந்த கமிட்ல பார்த்தீங்கன்னா என்னோட நியூ சேஞ்ச் இருக்குல்ல, பிளேஸ் ஹோல்டர் அப்டேட்டட் தான் நான் வந்து இது புஷ் பண்ணியிருந்தேன் சோர்ஸ் கோடில். ஸோ அதுதான் இங்கே காட்டுது. இந்த மாதிரி ஒரு 100 கமிட்ஸ் உங்கள் டெவலப்மெண்ட் பிரான்ச்சில் டெவலப்பர்ஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஸ்கேன் நடந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே இங்கே காட்டும். ஸோ இப்போ இந்த ஹோல் பிரான்ச் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் டெவலப்மெண்ட் மட்டும்தான் இப்போதைக்கு உங்களுக்கு பில் நடந்துகிட்டு இருக்கு. மாஸ்டர் அண்ட் ப்ரொடக்ஷன் பில்டெல்லாம் ஐடியலாக இருக்கு, ஏன்னா நோ சேஞ்சஸ் அதில். ஸோ இப்போ டெவலப்மெண்ட் பிரான்ச் பில்ட் அண்ட் டிப்ளாய்மெண்ட் நடந்துருச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம டெவலப்மெண்ட் அக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா நியூ வேல்யூ வந்து சேஞ்ச் அது வந்து அப்டேட் ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் டாக்கர் பில்ட் ஆகி கண்டெய்னர் எக்ஸிஸ்டிங் கண்டெய்னர் ஸ்டாப் பண்ணி நியூ கண்டெய்னர் லான்ச் பண்ணிருக்கு. அதனால தான் என்னோட அப்ளிகேஷனை 8000 அக்சஸ் பண்ணும்போது நியூ சேஞ்சஸ் என்னால் பார்க்க முடியும். இதே நம்ம ப்ரொடக்ஷன் சேஞ்ச் பார்த்தோம்னா இன்னும் பழைய சேஞ்ச் தான் இருக்கு. பிகாஸ் டெவலப்மெண்ட்ல டெஸ்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி ஹையர் என்வரன்மெண்ட்டுக்கு புஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ டெவலப்மெண்ட்ல டெஸ்டிங்லாம் முடிஞ்சிடுச்சு. இந்த சேஞ்ச் நமக்கு வந்து அகைன் நமக்கு வந்து ஹையர் என்வரன்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா இந்த சேஞ்சை அந்த பிரான்ச்சில் நீங்கள் கமிட் பண்ணாலே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் இந்த பீரியாடிக் இன்டர்வல் கொடுத்தீங்களா, ஸோ அந்த 15 minutes ஒன்ஸ் 1 minute ஒன்ஸ் அந்த பிரான்ச்சஸில் போய்ட்டு ஸ்கேன் பண்ணி நியூ சேஞ்சஸ் ஃபவுண்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கான பில்ட் ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்கின்ஸ் ஃபைலை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிடும். ஸோ ஜென்கின்ஸ் மல்டி பிரான்ச் பைப்லைன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்து டெவலப்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம கண்டினியூஸ் பில்ட் அண்ட் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் வேணும் அப்படின்ற ஒரு என்வரான்மெண்ட்ல இந்த மாதிரி மல்டி பிரான்ச் பைப்லைன் அப்படிங்கிறது நம்ம ரியல் டைம்ல நிறையவே யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு சிங்கிள் ஜாப் தான் உங்களுடைய என்டையர் சிஐசிடிக்காக நீங்க யூஸ் பண்றீங்க. ஸோ ஜென்கின்ஸ் மல்டி பிரான்ச் பைப்லைன்னா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். See you in the next video. Till then, keep practicing and have fun.